ராஜமுருகன் அவர்களுக்கு இயக்குனருக்கு வந்து பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சார்ந்திருக்கும் கலை இலக்கிய பெருமன்றமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கலை இலக்கிய பெருமன்றம் அமைப்பில் இருந்து உருவான ஆள் தான் நான். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை பற்றி உங்களுக்கு தெரியும். அங்கே எவ்வளோ பெரிய இலக்கிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, பவாச்சலதுரை ஆகட்டும், இல்லை வந்து கருப்பு கருணா ஆகட்டும், அப்படிப்பட்ட பெரிய இலக்கிய ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துல அன்புன்னு சொல்லி கலை இலக்கிய பெருமன்ற மாநில பொதுச் செயலாளர் அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு மாணவன் தான் நான் வந்து பராரி கதை எழுதும் போதே வந்து அந்த கதையினுடைய அந்த மாறன் கேரக்டர் என்கிட்ட வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் வந்து சொல்லிக்கினே இருந்தாங்க. அந்த படம் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தில் வந்து நிறைய படங்கள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் படம் இருக்கும், யுவன் சங்கர் ராஜா படம் இருக்கும், அம்பேத்கர் படம் இருக்கும். அவங்க என்கிட்ட சொன்னது வந்து திருமாண்ணம் படத்தை வந்து வரைஞ்சிடலாம் செவுத்தில் எங்கேயாச்சும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அட பைத்தியக்காரனுங்க, மாறன் கேரக்டரே வந்து திருமாண்ணம் தான்டா. ஏன்னா நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாறன் கேரக்டர் அது என்ன ஜனநாயகமாக நடக்கும் என்பது தெரியும். அந்த கேரக்டர் கத்தி மேல் நடப்பது போல் இருக்கும். உங்களுக்கு இப்போ இல்லை 100 வருடம் என்றாலும் மாறன் கேரக்டர் தான் திருமாண்ணன். ஜனநாயகமாக நடக்கும். அது எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தும். பந்தம் எடுக்கிறவர்கள் கையிலையும் அம்பேத்கர் புத்தகங்களையும் மார்க்ஸ் புத்தகங்களையும் பெரியார் புத்தகங்களையும் கொடுக்கும் என்பதற்காகத்தான் நான் எந்த இடத்துலையும் அண்ணன் படத்தை வந்து வைக்கவே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு பிரச்சார படமாக மாறிடக்கூடாதுன்றதுல வந்து நான் ரொம்ப வந்து தெளிவாக இருந்தேன். ஏன்னா இங்கே இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்க வந்து காலங்காலமாக இவங்க ஒரு கட்டமைப்பை இவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னுடைய சொந்த ஊரில் நடந்த கதை தான். அது ஆக்சுவலாக அந்த ஊர் பேர் அந்த அம்புக்குறி எல்லாமே எங்கூரில் எடுத்த கதை தான் அது. ஏன்னா எனக்கு எப்போதுமே ஒரு கதைகள் வந்து தன்னுடைய தாய்கிட்ட இருந்தும் தன்னுடைய தந்தைக்கிட்ட இருந்தும் தன்னுடைய சொந்த மண்ணில் தான் உருவாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து டிஎம்கேவில் வந்து பெரிய லீடர். அப்போ வந்து பள்ளிக்கூடம் வந்து ஊர் தெருவில் இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து ஊர் தெருவில் போய் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து போகும்போது வந்து தண்ணி வந்து இல்லை, வந்து ஸ்கூலில் வந்து தண்ணி கிடையாது. அப்போ வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து பசங்க எல்லாருமே போயிட்டு வந்து தண்ணி கேட்கும்போது வந்து நான் தலையூர் விட்டு பையன்றதுனால எனக்கு வந்து சொம்பல் கொடுத்துட்டாங்க தண்ணி. ஏன்னா எனக்கு வந்து சொம்பல் கொடுக்கலாம், நான் போய் எங்கள் வீட்டில் சொன்னேன்னா அடுத்த நாள் தண்ணி வந்து கட் பண்ணிடுவாங்க. ஆனால் மற்ற மாணவர்கள் குடிக்கும்போது அவங்க வந்து கையில் வாங்கி கொடுத்த உடனே நான் 4வது படிக்கும் போதே எனக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. நான் அடுத்த நாள் நான் பள்ளிக்கூடமே போகவில்லை. எங்கள் அப்பாவிடம் சொல்லி நம் மக்களுக்காக தனியாக ஒரு ஸ்கூல் கட்டினா தான் நான் பள்ளிக்கூடம் போவேன் என்று சொல்லி அந்த ராஜாபாளையத்தில் தனியாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டினார்கள். ஏனென்றால் நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் என்னுடைய மண்ணில் இருந்து தான் நான் என்ன பேச வேண்டும் என்பதை நான் முடிவு செய்கிறேன். பராரியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து பார்க்காதவங்களாம் ஆஹா ஓடிடியில் பாருங்க. அது வடதமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான 2 சமூகங்களை பற்றின கதை. 2 சமூகமும் மெஜாரிட்டி சமூகமும் ஒரே குலசாமியை கும்பிட்றவங்க வந்து வடதமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார்கள். அந்த ஒரே குலசாமியை கும்பிட்றவர்கள் செங்கல் சூளைகளிலும் கரும்பு வெற்றர்களும் இருப்பவர்கள் எப்படி மேலே கீழே என்று அந்த அரசியலைத்தான் நான் அதில் வந்து தெளிவாக நான் வந்து சொல்லியிருப்பேன். நீ இங்கே என்னை கீழே என்று சொன்னால் நீ இங்கு இருந்து உன்னுடைய ஆண்ட பரம்பரையாகட்டும் உன்னுடைய பெருமை பீர்த்தைகள் எல்லாம் இங்கிருந்து நீ ஹைதராபாத்தோ இல்லை கர்நாடகா போனால் உன் ஆண்ட பரம்பரையெல்லாம் அங்கு எடுபடாது. உன்னை தமிழனாகத்தான் பார்ப்பான். நான் அந்த இடத்திலும் நீ காலங்காலமாக நீ யாரை ஒடுக்குகிறியோ அவன்தான் உனக்கு பக்கபலமாக நிற்பான் என்றுதான் அந்த பராரி படத்தினுடைய கதை. இந்த நேரத்தில் நான் ஒன்று வந்து சொல்லிக்கொள்ள நான் வந்து விரும்புகிறேன். ஒரு கலைஞனுக்கு ஒரு எப்போதும் ஒரு சமூக வந்து பொறுப்பு இருக்கணும். இந்த பராரி படம் எழுதும் போதே வந்து எங்கள் இயக்குனர் என்னிடம் வந்து தெளிவாக சொன்னது என்னென்றால், நீங்கள் என்ன கதை எழுதுகிறீர்களோ அதையே நீங்கள் எடுங்கள் அப்படி என்று சொன்னார். ஏனென்றால் நான் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் மாட்டுக்கறியை அவ்வளோ அழகாக காட்டினது யாரும் கிடையாது. நான் தான் பராரி படத்தில் அவ்வளோ அழகாக காட்டினேன். அதே மாதிரி வந்து சென்சார் போர்டு வந்து எப்போதுமே ஒரு படத்துக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால்
சென்சார் போர்டு அதிகாரிகளும் வந்து உங்கள் அரசியலையும் உங்கள் வாழ்வியலையும் எந்த விதத்தில் நாங்கள் சிதைக்க மாட்டோம் என்று சொல்லி பராரனுடைய அரசியலை சென்சார் போர்டும் புரிந்துக்கிச்சின்னு சொல்லி எப்போதுமே அருந்ததி ராய் தான் ஒன்று சொல்வார்கள், நீங்கள் ஒரு கவிதை எழுதினாலோ ஒரு நாவல் எழுதினாலோ ஒரு சிறுகதை எழுதினாலோ உங்கள் மனச்சாட்சியை போட்டு அது வந்து கேள்வி கேட்கும் என்று. அப்படி உங்களை கேள்வி கேட்கவில்லை என்றால் அந்த படைப்பை குப்பை தொட்டியில் தூக்கி போடுங்கள் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அதேமாரி அடுத்து அடுத்து எடுக்க படங்களிலும் நீங்கள் பார்லிமெண்டில் அம்பேத்கர் 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 என்று சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்டால் தொடர்ந்து எங்கள் படங்களில் அம்பேத்கர் அம்பேத்கரை தான் வைப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி யாழநாதி அவர்களுக்கும் விடுதலை கலை இலக்கிய பேரவை அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.